ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அதுதான் நம்ம பண்ண மாட்டோம். பாதி இருதயத்தோடும் இல்ல கால் இருதயத்தோடும் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஏன்னா மற்ற பேர்லாம் இருக்காங்கல்ல, இயேசுவை தாண்டி இந்த உலகத்துல முழு இருதயத்தோடு அன்பு செலுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் நம்மை ஏமாற்றி சென்று விடுவார்கள். அவர்களை நம்பி வாழ்வதை விட இயேசுவையே முழு மனதோடு நாம் நேசிக்கணும், பின்பற்றணும். இங்க பாருங்க, இயேசுவை என்ன பண்ணுவோம்? நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும். எது? இருதயம், ஆத்துமா, மனது மூன்றுமே தேவனுக்கென்று முழுமையா இருக்கணும். அப்ப முழுமையான தேவன் இருதயத்தில் இருந்தாதான் அவர்கிட்ட எப்படி இருப்போம்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவோம். அந்த அன்பு கூறுறதுனாலதான் உலகத்துல நம்ம என்ன பண்றோம்? இந்த அன்பு கூறுறது முக்கியம் தான். ஆனா தேவனை முழு மனதோடு அன்பு கூறுவோமானால் தேவன் என்ன பண்ணுவார்? அன்பாவே இருந்து இறுதி வரை நமக்கு ஆபத்து வந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.